ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க என்னுடைய பூஜை அறை. அதுவும் வந்து நம்ம நியூ ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் இல்லையா, அங்கே வந்து பூஜை அறையை அவங்களே வந்து ஒரு ரூம்பாவே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சும்மா எம்டி ஹோம் டூராக போட்டிருப்பேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். எம்டி ஹோம் டூர்லேயே நான் வந்து இந்த சைடு தான் வந்து நம்ம பூஜை அறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த சைடு இருக்கிறது ஒரு பக்கம் ஓகே, ஈசான்ய மூலையில் பூஜை அறை இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா நான் எப்போவுமே வந்து கிழக்க பார்த்து தான் வந்து ஏற்றிக்கிட்டு வருவேன் விளக்கெல்லாம். ஸோ எங்கள் அம்மாவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிழக்கு பார்த்து தான் எந்த ஒரு சுவாமி படமும் வச்சு விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஈசான்ய மூலையில் வச்சிருக்காங்க, பட் ஆனால் வந்து மேற்க பார்த்து விளக்கேற்றுற மாதிரி தான் இருக்குது. மேற்கு முகமாக தான் சாமிகள்லாம் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. மேற்கை வந்து வைக்கலாம், ஆனால் அது மூணாவது ஆப்ஷனாக தான் வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிழக்கு தான், செகண்ட் ஆப்ஷன் வடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூமுமே ஈசான்ய மூலை வந்து கட்டினது எப்படின்னா, இவங்க வந்து ரெண்டல் ஹவுஸ் இல்லையா, அவங்க எப்படி கட்டினாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இதே நம்ம யாராவது வீடு வந்து ரெனோவேட் பண்ணுறீங்க இல்லை புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா ஈசான மூலையில் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம கிழக்க பார்த்தோ இல்லை வடக்க பார்த்தோ வைக்கிற மாதிரி வாசப்படி வைக்கிறது பழக்கமாக வச்சுக்கோங்க. அதுதான் நல்லதும் கூட. ஸோ மூணாவது ஆப்ஷன் தான் வந்து மேற்கு அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா வந்த புதுசில் சரி மேற்க பார்த்தே வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ பூஜை அறையை வந்து மாற்ற போகிறேன். அது எப்படி மாற்றுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி சில பூஜை அறை குறிப்புகளும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பூஜை அறை உள்ளே வச்சுருந்த எல்லா திங்ஸையுமே எடுத்து நான் வெளியே ஹாலில் வச்சுட்டேன். ஸோ அதுலேயுமே நான் வந்து இந்த பூரி கட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புதுசாக தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சாமிக்கு எதையுமே பழசு வைக்கல. மனைகளும் அதே மாதிரி தான். ஸோ அதில் வந்து அவ்வளோ டஸ்ட்டு படியுதுங்க. மேற்க பார்த்து வச்சுருந்தாலும் உள்ளே வந்து டஸ்ட்டே வராத மாதிரி தான் இருக்கும் பூஜை அறை அந்த வீடு. இருந்தாலுமே அதில் அவ்வளோ டஸ்ட்டு வந்து படையுது. வாரத்தில் 2 நாள் க்ளீன் பண்ணாக்கும் டஸ்ட்டு வந்து பயங்கரமாக வந்து படையுது. அதில் வந்து அடியில் வந்து பல்லிகள்லாம் வந்து உள்ளே போயிடுது. ஸோ அதுக்காகவே நான் வந்து அதை எல்லாமே எடுத்துகிட்டு புதுசாக வந்து ரினோவேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி சுத்தப்படுத்திட்டு அதில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். நம்ம வந்து மோதிர விரலில் தான் வந்து மஞ்சளை வந்து எடுத்து ஃபோட்டோவுக்கு வைக்கணும். ஏன்னா அது வந்து சாஸ்திரப்படி அந்த விரலில் தான் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் இடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து கட்டை விரலில் வச்சாதான் வந்து வாட்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குங்குமம் வைக்கிறத சொல்கிறேன். இல்லைன்னா ஆள்காட்டி விரலில் மஞ்சள் வைப்பாங்க. தயவு செஞ்சு ஆள்காட்டி விரலில் மஞ்சள் வைக்காதீங்க. சாமி படத்துக்கோ இல்லை யாருக்காவது நெத்தியில் வைக்கிறீங்க அப்படின்னா கூட நம்ம மோதிர விரலில் தான் வைக்கணும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு டிப்ஸாக தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னுமே வந்து சில டிப்ஸுங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பெரியவங்க கிட்ட நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பூஜை அறையில். ஸோ அதனால் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும், புது அப்டேட்டாக. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை ஆல்ரெடி இருக்க ரூமில் இருக்க ஃபோட்டோஸ் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இதை நான் எப்படி ஃபோட்டோஸ் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள். இன்னும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஃபோட்டோஸ்லாம் க்ளீன் பண்ணும்பொழுது அதில் வாசனை திரவியங்கள் ஏதாவது கலந்துக்கிட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் ஒரு துணி ஒன்று எடுத்து ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி க்ளீனாக எடுத்துக்கோங்க. வாசனையாக இருக்கணும் எப்போவுமே நம்ம பூஜை அறை. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டஸ்ட்டும் வந்து படியக்கூடாது. பூக்களும் வந்து அதிக அளவில் காய விடாதீங்க. வச்சு ஒரு 2 நாள்லயே எடுத்துடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பூக்கள் வந்து நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. காய விட்டுட்டு அப்படியே அடுத்த வாரம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இருக்காதீங்க. பூஜை அறையை வந்து எப்போவுமே இது க்ளீன் பண்ணிவிடுங்க. பூவே இல்லைனாலும் பரவாயில்ல, காஞ்ச பூக்கள் மட்டும் வைக்காதீங்க. காஞ்ச பூக்கள் வைக்காதீங்க. நிறைய வாட்டி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம காஞ்ச பூக்கள் வச்சு வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து எதிர்மறையான ஆற்றல் தான் வந்து உண்டாகும். ஸோ எதிர்மறை ஆற்றல் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட, சின்ன வாக்குவாதம்னா கூட அது பெரிய பிரச்சனையாக மாறும், பெரிய வாக்குவாதமாக மாறிடும். வீட்டில் சண்டை சச்சரவெல்லாம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பேச்சுகள் உருவாகி குடும்பத்தில் நிறைய பேர் வந்து இப்படி தான் இருக்காங்க. அது ஏன் அப்படின்றத சிலருக்கு வந்து தெரியாமையே இருக்கும்.
அதுக்காக முக்கியமாக நான் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோவே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பூஜை அறையில் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவேனோ அதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய டிப்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து சாமந்தி வந்து வாங்கி வைப்போம் இல்லையா. சாமந்தி நிறைய கலர்ஸில் இருக்குது, இருந்தாலுமே அதில் வந்து வாசனை அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு ரோஜா பூவாது, அதாவது முக்கியமாக பன்னீர் ரோஜா, அந்த பன்னீர் ரோஜா வாங்கி நம்ம சுவாமி படத்துக்கு வைக்கும்பொழுது ரொம்பவே நல்லது. சாமந்தி வந்து சீக்கிரமாக வாடாது. அதனாலேயே நம்ம வந்து நிறைய பேர் வந்து, நானுமே நிறைய வந்து சாமந்தி வாங்கி வைப்பேன். இடையில நம்ம வந்து பன்னீர் ரோஸும் வாங்கி வைக்கிறது வழக்கம். ஏன்னா நம்ம பூஜை அறை எப்போதுமே மனமாக இருக்கணும், வீடும் மனமாக இருக்கணும். அப்போ தான் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வோம் நம்ம வீட்டில். ஸோ நம்ம கையில் இருக்க 4 காசாவது தங்கும். இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு சம்பாதிச்சுட்டு வர காசு நம்ம வீட்டில் வந்து தங்கணும் இல்லையா. அது எல்லாமே வந்து விரயம் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ விரயம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சிலர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் நம்ம கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கெல்லாம் ரீசன் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட இருக்கும். அந்த காலத்தில் பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் யாரெல்லாம் வந்து கோமதி சக்கரத்தை வச்சு வழிபடுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கோமதி சக்கரம் வாங்கிட்டு வந்து வழிபடுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, இதை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கணும், நம்மளும் வந்து நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கோமதி சக்கரம் வாங்கிட்டு வந்து அது எப்படி வழிமுறைகள் செய்யணும், அதாவது எப்படி பூஜைகள் செய்யணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த கோமதி சக்கரத்தை இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன். எதை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். அதாவது பன்னீர், அந்த பன்னீரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருக்கேன். அந்த பிளேட்டுக்கும் அதே மாதிரி குங்கும மஞ்சள் வச்சாச்சு. அதுக்கு மேலே இந்த மாதிரி ரெட் கலர், அதாவது சிவப்பு கலர் துணி வந்து வச்சு, ப்ளவுஸ் பிட்டெல்லாம் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிட்டு வாங்கிக்குங்க. இந்த பிட்டு எனக்கு வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் முக்கியமாக வந்து என் தங்கச்சி வீட்டில் வரலட்சுமி நோன்பு கொண்டாடும் பொழுது இந்த ப்ளவுஸ் பிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் நானும் வந்து கோமதி சக்கரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வெளியே வாங்கணுமே, நம்ம ரெட் கலர் ட்ரெஸ் அந்த துணி போய் வாங்கிட்டு வந்து தான் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு என் தங்கச்சியே வந்து அம்மனுக்கு வழிபட்டு எனக்கு கொடுத்ததுனால அந்த ப்ளவுஸ் பெட்டியே வச்சு வழிபட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ராஜகோமதி சக்கரத்தை வச்சு. ஸோ இதுலேயுமே வந்து விசேஷம் என்னென்னா, என்னை தேடியே வந்து சிவப்பு கலர் துணி வந்துருச்சுன்னு ஒரு ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஸோ நிறைய கலர்ஸ் இருந்தாலும் நமக்கு தேடி வர அந்த துணி வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அது வந்து எனக்கு வீடு தேடி வந்துடுச்சு. ஸோ அதுலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். கட் பண்ணக்கூடாது, சாமிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த துணி அப்படின்றதுனால. வேணும்னா நம்ம இடையில வேறு சின்ன பிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கூட அப்புறமா இந்த துணியை நம்ம வந்து ப்ளவுஸ் தச்சுக்கிறோம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, என்னுடைய பூஜை அறையில இருந்த எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் மாற்றி எடுத்துட்டு இப்போ அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எந்த திசையை பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசையை பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது, மேற்கு பார்த்து இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்து இப்போ நான் வந்து வடக்க பார்த்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து ஏன் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, வடக்க பார்த்து விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன். சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். வடக்கு திசையை பார்த்து லக்ஷ்மி குபேரர் படமும் வச்சுருக்கேன் அந்த சிலை, ப்ளஸ் வந்து அந்த எந்திரம் விளக்கு எல்லாமே வடக்க பார்த்து வச்சாச்சு. மற்ற காமாட்சம்மன் விளக்கு, குலதெய்வ விளக்கு எல்லாம் வச்சாச்சு. கிழக்க பார்த்து வைக்கிற மாதிரி இந்த மனையை அமைச்சு நம்ம வந்து அந்த ராஜகோமதி சக்கரத்தையும் வச்சு வழிபட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி வச்சாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஸ்பேஸ் கிடையாது. விளக்கு ஏற்றும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், உள்ளே போய் நின்றுக்கிட்டு தான் வந்து விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் அந்த மனை, அந்த சப்பாத்தி கல் ரவுண்டு எல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு பிளேட்டு நம்ம என்ன வச்சுருக்கோமோ விளக்குங்க, அந்த தாம்பூல தட்டுங்க வச்சு அப்படியே வச்சுட்டேன். ஸோ எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா பூஜை அறை முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். எனக்குமே வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இருந்தாலும் நமக்கு முக்கியமாக பூஜை அறை வந்து எப்பொழுதுமே சுத்தமாக அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்தால் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஓன் ஹவுஸில் வந்து பூஜை அறை கபோர்ட் யூனிட் தனியாகவே நான் செஞ்சு வச்சுருப்பேன். கிழக்க பார்த்தா அழகாக எனக்கு அது நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். வேணுன்றவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நிறைய பூஜை அறை ரிலேட்டடாக போட்டிருப்பேன் நான் வீடியோஸ். புதுசாக பார்க்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பூஜை அறையை இப்போ வந்து மாற்றியாச்சு வடக்கு பார்த்து. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.